இன்றைக்கு குணச்சித்திர நடிகராக தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்ற ஜெயப்பிரகாஷ் நடித்த முதல் திரைப்படம்னா, அது மாய கண்ணாடி என்ற திரைப்படம் தான். சேரனுடைய இயக்கத்தில் உருவான அந்த படத்திலே ஜெயப்பிரகாஷ் நடிக்கிறதுக்கு முன்னால, பல திரைப்படங்கள் நடிக்க அவருக்கு அழைப்பு வந்தது என்றாலும், அந்த அழைப்பு எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேரன் அவரை அழைத்த விதமே வித்தியாசமாக இருந்தது. அதனால் தான் அந்த படத்திலே நடிக்க தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தார் ஜெயப்பிரகாஷ் என்று சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் பெருசாக நடிக்கலாம் வேணாம், நான் சொல்கிற மாதிரி நடங்க போதும் என்று சொல்லி தான் சேரன் அவரை அழைத்தார். அந்த படத்தை தொடர்ந்து நாடோடிகள் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயப்பிரகாஷுக்கு அமைந்தது. அந்த படத்தில் நடித்ததன் மூலம்தான் பசங்க என்ற ஒரு திருப்புமுனை திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் ஜெயப்பிரகாஷ் என்று சொல்லலாம். நாடோடிகள் படத்தில் நடிக்கும்போது ஜெயப்பிரகாஷுக்கு அறிமுகமானவர் தான் சசிகுமார். அவர் ஒரு நாள் ஜெயப்பிரகாஷை எடுத்து தாடி இல்லாத மாதிரி பெருசாக வச்சுருக்கீங்களே, இது என்ன காதல் தோல்வி தாடியா என்று அவரை கிண்டல் செய்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுக்க முடியுமா என்று ஒரு முறை கேட்டார். அப்போ ஜெயப்பிரகாஷுக்கு இந்த தாடியை எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை. அவருடைய மனநிலையை தெரிந்து கொண்ட சசிகுமார், ஒன்று செய்யுங்க, பாண்டியராஜை விட்டு ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த தாடி எடுக்கணுமா வேணாமான்றது முடிவு செய்யலாம் என்று ஜெயப்பிரகாஷிடம் சொன்னார். அடுத்து பாண்டியராஜ் பசங்க என்ற அந்த படத்தினுடைய கதையை ஜெயப்பிரகாஷிடம் சொன்னார். அந்த கதையை கேட்டவுடனே ஜெயப்பிரகாஷ் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தாடி மிசை மட்டும் போதுமா, இல்லை முடியும் எடுக்க வேண்டுமா என்று தான் கேட்டாராம் ஜெயப்பிரகாஷ். அப்படி ஒரு கேள்வியை ஜெயப்பிரகாஷை கேட்க வச்சதுன்னா அது பசங்க திரைப்படத்தினுடைய திரைக்கதை. பசங்க படத்துக்கு பின்னாலே பல கதாபாத்திரங்கள் நான் நடிச்சிருந்தாலும், பசங்க படத்தில் நான் ஏற்றிருந்த அந்த சொக்கலிங்க வாத்தியார் கதாபாத்திரம் இருக்க, அது என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் என்கிறார் ஜெயப்பிரகாஷ்.